வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பகுதியின் சார்பில் மீண்டும் நாங்கள் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சென்ற பதிவுகளை பார்த்து நிறைய அன்பர்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கேட்டு கமெண்ட்ஸ்லேயும் மெயில்லையும் எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. இயன்றவரை நாங்களும் அதுக்கு தகவல்கள் தேடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்த மெயில்ஸில் பார்த்தா எல்லோரும் கேட்குறது குரு பயிற்சியை பற்றி. கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த குரு என்ன பயிற்சி இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பார்வை. அதுக்கு முன்னாடி இந்த பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த பெல் பட்டன் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் வரும். நாங்கள் வெறும் இப்போது ரொம்ப எங்கள் ஜிவி கம்யூனிகேஷன் குழு என்ன பண்ணியிருக்கோன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் சொல்லிடுறோம். அதனால் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் நடக்கிற ஒரு சமாச்சாரம் தான். இது ஒரு பெரிய இது அது ஜோதிடர்கள் சித்தர்கள் கணித்திருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார். நானும் இந்த பதிவிற்கு முன்னாடி நிறைய புஸ்தகங்களை நான் படித்தேன். இந்த வார இதழ்கள், அப்புறம் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. கரெக்டு தான், அதில் எதுவும் தப்பு ஒன்று நான் சொல்கிறதுக்கில்ல. பட் அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது சில விஷயங்களை அவங்க மறந்துடுறாங்க. சில பேர் சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. இப்போது ஒரு மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு இப்போ குரு 12க்கு போயிடுவார். ரிஷபராசினா ஜென்மம் ஆகிடுவார். அப்படி பார்த்தா இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒன்று ஆகுது. இப்போ இந்த ராசியில் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க பாருங்கள். கன்னி ராசின்னு எத்தனை பேர் இருப்பாங்க, துலா ராசின்னு எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு நடந்துருமா அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். கரெக்ட், அவர் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி. திருப்பி இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் மாறுவது என்பது 25% தான் பலன் கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு. அதிகபட்சமான 30%. அப்போ என்ன பலன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக பலன் கொடுக்கக்கூடியது உங்களோட தசாபுக்தி தான். தசாபுக்தி, ஆயுள் காரகன் அவர் எப்படி இருக்கார், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எப்படி இருக்குது, பாக்கிய ஸ்தானாபதி எப்படி இருக்கார், இப்படி பல விஷயங்கள் பார்க்கணும். அதுவும் இப்போ ஒரு ராசிக்கு எல்லாருமே எல்லா விஷயமே உங்களுக்கு அப்படியே 100% அமைஞ்சிடாது. ஆக நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும்னு ஆசைப்படுறதுனால இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். குரு பயிற்சி பற்றி சந்தோஷம் அடைகிறவங்க அதே பார்த்து பயப்படுற மாதிரி எதாவது பதிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பரிகாரமும் நான் கீழ்கண்ட பரிகாரங்களாம் பண்ணால் போதும். ஒரு சிலர் கேட்குறாருங்க ஆலங்குடி போகணுமான்றாங்க. இப்போ ஆலங்குடின்றது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னு பாருங்கள். முடிஞ்சால் போயிட்டு வாங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. அதை விட எளிய பரிகாரங்கள், பசுமாட்டுக்கு சுண்டல் கடலில் நீங்கள் கொண்டு போய் ஒரு எப்பப்பெல்லாம் முடியுமோ அதை ஒரு நல்ல இனிப்பு பண்ணி, இல்லை பசுவும் கண்ணுக்கு என்ன சாப்பிடுமோ அதை கொடுங்க. இரண்டாவது அப்படி முடியாதவங்க ஜீவ சமாதிகள் இருக்குது. இப்போ சென்னையை சுற்றி நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது, அங்கே போங்க. இது ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஜீவ சமாதிக்கு வியாழக்கிழமை தான் போவேன்னு நிற்கிறாங்க. ஒரு பிடிவாதமாக அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். என்றைக்கு வேணாலும் போகலாம். அங்கே அந்த சித்தர் அங்கே தான் இருக்கிறார். அங்கே போய் அவருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து இந்த சித்தர்கள் கூட போக முடியல, வயசானவங்க இருக்கீங்க அப்போனா வீட்டிலேயே இருக்கிற வேலைக்காரங்களுக்கு நல்ல சூடான சாதம், நெய் போட்டு ஒரு நல்ல சாப்பாடு வாரத்தில் 1 நாள் 2 நாள் 3 நாள் கொடுங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க. சரி விரதம் இருக்கணுமா இருங்க, முடிஞ்சால் வியாழக்கிழமை இருங்க, அது பண்ணலாம். இப்படி எளிய பரிகாரங்கள்லேயே நீங்கள் அந்த குருவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இந்த குரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு தான் வராரு. இந்த குருவோட அனுகிரகம் கிடச்சிச்சின்னு வச்சுங்க, உங்களுக்கு மகா பெரியவள், ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா சித்தர்கள், இப்படி எல்லாத்துக்குமே உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இப்போது பௌர்ணமி அன்று நம்ம நாராயணிப்பீடமில் ஒரு நல்ல யாகம் நடக்கும். அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாலே போதும். இந்த குரு எல்லா கெடுதல் பலனையும் விட்டு நல்லதை மட்டும் தான் செய்வார்.
அது வேலூரில் யாருக்குமே ரொம்ப குறைச்சல் பேருக்கு தான் தெரியுது. அது போயிட்டு வரலாம். இப்படி இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப வந்து டீட்டெயில்டாக போய் பார்க்காதீங்க. ஒரு அந்த குருன்ற கிரகம் வந்து பல நட்சத்திரங்களை கடந்து போவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாரம் பார்க்கணும், எத்தனை டிகிரி பார்க்கணும், அப்புறம் உங்கள் தசாபுத்தி என்ன நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குன்னு பார்க்கணும். அப்போ தசாபுத்தியில் இருக்கிற அடுத்த அதில் இருக்கிற என்ன புத்தி போகுதுன்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு ஒரு இது பண்ணணும். ஆக இதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் மிக குறைவு. ஆக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பரிகாரத்தை பண்ணிடலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதனால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை நீங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருந்தீங்கனால நல்லது செய்கிறவனு படித்தவங்களுக்கு நல்லது நடக்கும், கெடுதல் நடக்கணும்னு படித்தவங்களுக்கு நடக்கவே நடக்காது. இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஒரு பெரிய உயர் அதிகாரி ஃபோன் பண்ணி கேட்டார், சார் எனக்கு 10ல் குரு வருது, பதவி போயிடுமான்னு கேட்டார். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் திகைச்சு தான் நின்னேன். சார் 9ல் குரு இருந்தால் கூட நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா பதவி போய்ட்டு தான் சார் செய்யும். அதனால் 10ல் குரு வந்தால் பதவி போகணும்னு நினைக்காதீங்க சார். நாற்காலியை ஒரு 10 அடி தள்ளி போட்டுக்கிட்டா சார்னாரு. இது மாதிரி ஒரு அபத்தமான கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து ஜோதிடர்கள் சொல்லி தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு பசுமாட்டுக்கு நல்லபடியாக பரிகாரம் பண்ணுங்க சார், இது போதும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம தவறு செய்யாத இருந்தால் குரு நம்மளை எந்த இடத்துலையும் காப்பாற்றுவார். நம்ம தவறு செஞ்சால் குரு வந்து அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு ஒரு சின்ன தண்டனை கொடுக்க தான் செய்வார். அதனால் குரு பயிற்சிக்கு இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான பரிகாரமும். பட் குரு பயிற்சி பற்றி ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ண வேணான்றது நான் சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.